எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஷேர் மார்க்கெட் சாதாரண ஆள் கிடையாது நண்பர்களே, பலே கில்லாடி. தொடர்ந்து 6 நாளாக நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் 2 மிகப்பெரிய செய்திகள் வந்திருக்கு. ஒன்று, ஜொமேட்டோ பேடிஎம்னுடைய டிக்கெட்டிங் பிஸ்னஸை 2000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான நியூஸ். அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லரியில் ஒரு இன்வெஸ்டர் அவங்களுடைய 2.36% ஹோல்டிங் மேலே விற்கிறாங்க. அதை அந்த ப்ரொமோட்டரே வாங்கிக்கிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய முக்கியமான நியூஸ். ஆக இந்த 2 நியூஸ் தான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்லேயே டாக் ஆஃப் த டவுன். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஜொமேட்டோவை எடுத்து பார்க்கல, பேடிஎம் என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் டிக்கெட்டிங் பிஸ்னஸை நாங்கள் ஜொமேட்டோக்கு 2048 கோடிக்கு நாங்கள் விற்கிறோம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கோர் பேமெண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பிஸ்னஸை நாங்கள் ரொம்பவுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியுது எங்களால். அதனால் இதை பிடிச்சி விற்று விட்டு அப்படின்றாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லா பிஸ்னஸையும் ஒரே ஆப்புக்குள்ளே கொண்டு வர போகிறோம், அதனால் ஒரே ஆப் மூலிமா எல்லா சர்வீஸையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு பிஸ்னஸ் அப்ரோச் எடுத்திருந்தாங்க. இப்போ நாங்கள் கோர் பேமெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இது ஒரு எப்படியோ 2000 கோடி அவங்களுக்கு கிடைக்குதுன்னு வைங்க. இந்த நியூஸ்னால மார்க்கெட்டில் என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பெருசாக செலிப்ரேட் பண்ணல. ஜொமேட்டோ அப்படின்ற ஷேர்லேயும் எந்த பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, அதே மாதிரி பேடிஎம்லேயும் எதுவும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. சரி, ஜொமேட்டோ இந்த பேடிஎம்னுடைய இந்த டிக்கெட்டிங் பிஸ்னஸை வாங்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மூவிஸ் டிக்கெட் புக் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் டிக்கெட்டு, ஈவெண்ட்ஸு, அது மாதிரியான பிஸ்னஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட்டிங் பிஸ்னஸ் அப்படின்றது 297 கோடி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு ஃபினான்ஷியல் 2024. ப்ளஸ் எபிட்டால 29 கோடி லாபம் சம்பாரிச்சிருக்கு. மேபி இதில் ஒரு வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜொமேட்டோ எதிர்பார்த்து இது ஒரு 2000 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் கல்யாண் ஜுவல்லரி நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் அதை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுது. ஆல்மோஸ்ட் 8% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். உண்மையிலேயே இது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா கல்யாண் ஜுவல்லரி இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்கான். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண் ஜுவல்லரியில் ஏற்கனவே ப்ரொமோட்டர்னுடைய ஹோல்டிங் 60.59% அப்படின்றது இருக்குது. அதில் இப்போ இதில் பாருங்க எவ்வளோ ஒரு சௌரியம்னு. இந்த ஷேரை நம்ம வாங்கி வச்சுட்டு இருக்கோம், வித்துட்டு போகணும். என்னைக்கே நம்ம ஒரு ஷேர் 2 ஷேர் வாங்கி வச்சிருக்கோம். பட் பல்காக பல்லாயிரக்கணக்கான ஷேர் 1300 கோடி மதிப்பிலான ஷேர்ஸை விற்கும் பொழுது ப்ரொமோட்டரே வாங்கிக்கிறாரு அப்படின்னா உண்மையிலேயே இது ரொம்ப அட்வான்டேஜான நியூஸ் தான். அதனால தான் இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லரி ஆல்மோஸ்ட் 7% மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். பால் சொம்பு எடுத்துட்டு ஓடி வர தயார், முருகா எங்களை காப்பாற்றி விடு அப்படின்ற மாதிரி இந்த உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஷேர் ஹோல்டருடைய மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் இருக்கு. அதாவது இதெல்லாம் ரொம்ப சாதாரண ஷேர் கிடையாது. 2023 ஒரு நல்ல வால்டிலிட்டியான ஸ்டாக் தான். ஆனால் இப்போ இந்த ஒரு 2-3 மாசமாக நீட்டி படுத்துட்டு இருக்கான். அப்போ எப்படியாவது பால் சொம்பாவது நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம், 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா கொண்டு போயிடு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷேர்லாம் ரொம்ப குயிக்கான மூவ்மெண்ட்டுடைய ஷேர். அதனால் 2-3 மாதத்துக்குள்ளேயே இதுக்கு ஏதாவது பலன் கிடைக்குதா இல்லையா, 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா வருதா இல்லையா அப்படின்றது தெரிய வந்துடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடங்கப்பா, இந்த ஐஆர்இடிஏ ஷேர் வச்சிருக்கிறவங்க உண்மையிலேயே பால் சொம்பு எடுத்துட்டு முருகன் கோயிலில் போய் உட்காந்துட்டாங்க போல. அவங்களுடைய பலன் பாருங்க, 10% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்படி என்ன இவன் பெரிய நியூஸ் கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அப்போதான் என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, ஆல்மோஸ்ட் 4500 கோடி அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். எஃபிஓ மூலியமாகவோ, ரைட்ஸ் மூலியமாகவோ, கியூஐபி மூலியமாகவோ அப்படின்ற மாதிரி அவங்க போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்கு. 4500 கோடி என்பது சும்மாவா? 4500 கோடி வச்சு அவங்க வியாபாரம் பண்ணி அதில் ஒரு 10-20% பிடிச்சாவே நல்ல ஒரு வருமானம் தான். அந்த நியூஸ்னுடைய தாக்கம் தாங்க முடியாமல் ஆல்மோஸ்ட் 10% ஏறி வந்துட்டான். சூப்பருங்க நண்பர்களே. ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ராக்ட் பில்டிங் எப்படா லிஸ்ட் ஆவான் அப்படின்ற மாதிரி மக்கள் ஏங்கி தவிக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு 30% லிஸ்டிங் கெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காமிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த ஓரியன்ட் டெக்னாலஜிஸ், அது ஒரு லாபகரமான கம்பெனி தான், ஐடி கம்பெனி தான். ஆனால் இவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடேங்கப்பா அதான் நான் பார்த்தேன். அதாவது நேற்றே இந்த கம்பெனி ஐடி கம்பெனி, லாபகரமான கம்பெனி, ஆனால் 15% ஆடிக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா இப்போ 33% மேபி லிஸ்டிங் கெயின் வரலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி வருது. அதாவது இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகிற சமயத்தில் 15% இருந்தது. 2வது நாள் அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது இப்போ 33% லிஸ்டிங் கெயின் வரலாம் அப்படின்றது வருது. ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். இதுக்கெல்லாம் காரணம் மார்க்கெட் தொடர்ந்து 6 நாளாக ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால சென்டிமெண்ட் கொஞ்சம் பரவாயில்ல. நண்பர்களே, நான் 2005 ஷேர் மார்க்கெட் பார்த்துக்கிட்டே இருக்கேன்.
குவாலிட்டியான ஸ்டாக்ஸு நல்ல லாபம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பெருசாக இறங்காது. அவன் இறங்குற மாதிரி இருந்தால் ஒரு 10% இல்லைன்னா ஒரு 40% இறங்குவான். அதுதான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இறங்குவான். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 40% இறங்குறத மேனேஜ் பண்ணாவே ஓரளவுக்கு ஜெயிச்சு வந்துடலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த பிஇஎல் அப்படின்னு ஒரு ஷேர் இப்போ கூட சமீபத்தில் வந்து 3 தடவை இறங்கினான் இந்த வருஷத்தில் 2024. அப்போ என்னத்தை பெருசாக அவன் இறங்கிடுறான்? பார்க்கறக்கு என்னமோ அவன் உச்சாணி கொம்புலேருந்து இறங்குற மாதிரி தெரியும். ஆனால் அவன் என்னத்தை பெருசாக இறங்கிடுறான்? 10%, 30%, 40% தான் இறங்குறான். அதை ஏவரேஜ் பண்ணி கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் பிடிச்சோம்னா மறுபடியும் அவன் ஏதாவது ஏறி லாபம் தரக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம் கேஸ் கோவிட் தான். கோவிட்ல கூட இந்த பிஎல் என்னன்னா அப்படின்ற மாதிரி நான் பார்க்கலாம்னு வச்சிங்களேன். சார்ட் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கானு. ஸோ கோவிட் சமயத்தில் கூட இவன் என்னத்தை பெருசாக இறங்கிட்டான். 35 ரூபா பக்கம் இருந்திருக்கு பிஎல் அப்படின்றது ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு பார்க்கும்பொழுது. அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ பெருசாக இறங்கிட்டான்? ஆல்மோஸ்ட் ஒரு 20 ரூபா பக்கத்தில் இறங்கியிருக்கான். 35 ரூபாயிலிருந்து 20 ரூபான்றது இன்னும் பெரிய விஷயம் கிடையாது. அதையே நம்ம கரெக்டாக இங்கே வாங்கிட்டோம், அது கீழே ஒரு 40% பக்கம் ஏவரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஜெயிச்சு மேல் நோக்கி ஓடி வந்துடலாம். அடுத்து இந்த எல்என்டி ஃபைனான்ஸ் முதல்ல ஏறுமா இல்லை எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஏறுமா அப்படின்றது தெரில. கரெக்டாக இந்த எல்என்டி ஃபைனான்ஸும் இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் சப்போர்ட் எடுக்கிறான். இதுக்கு முன்னாடியே வரலாம் சப்போர்ட் எடுத்து கொஞ்சோண்டு ஏறினவன் தான். இந்த முறை அதே மாதிரி 170 ரூபாயிலிருந்து 200 ரூபா வர்றானா. அதே மாதிரி எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேர் அவனும் சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்து ஒரு முறை ஏறினவன் தான். ஸோ இவனும் 700 ரூபாயிலிருந்து 800 ரூபா வருவானா. அப்படி இந்த 2 பேர்த்தில் ஏறினா யார் முதல்ல சீக்கிரம் வருவாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓம் சம்போ எத்தனையோ ஷேர் இந்த ஷேர் மார்க்கெட் ஏற்றி விடுது, எங்கள் ஷேரையும் தயவு செய்து ஏற்றி விடு அப்படின்ற மாதிரி இந்த கேப்ரிக் குளோபல் அப்படின்ற ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் வேண்டிக்கு தான் செய்வாங்க. அது ரொம்ப நாளாக ரொம்ப சப்போர்ட் ரேட்லேயே தான் இருக்குது. அவன்லாம் மனசு வச்சு ஏறி வந்தான்னா இந்த 2024 அவன்லாம் 280 ரூபா வந்தவன் தான். ஏதாவது ஒரு சமயத்தில் ஓ சம்போ அப்படின்ட்டு 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வந்துச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க வித்துட்டு லாபத்தை எடுத்துருவாங்க. ஆனால் வர்றானா அப்படின்ற மாதிரி பாருங்க நண்பர்களே. இந்த சமயத்தில் அருமையான ஷேர்ஸ் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்துருச்சுனாவே நம்ம ஜெயிச்சு மேல் நோக்கி ஓடி வந்துடலாம். நான்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டிருக்கேன். அவன் என்னை கும்பா குட்டி ஷேராக வாங்கி வச்சிருக்க போகிறான். அவன்லாம் நல்ல ஷேராக தான் வாங்கி வச்சிருப்பான். ஸோ எப்படியும் மியூச்சுவல் ஃபண்டில் நான் போட்டிருக்கேன்னு வச்சிங்களேன், என்னுடைய மொத்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு 50% மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா அப்போ நான் ஆல்ரெடி 50% நல்ல ஷேர்ஸ் தான் வச்சுருக்கேன் போர்ட்ஃபோலியோவில். அது போக நான் டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக்ஸு, டிவிடெண்ட் தரக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லாம் வச்சுருக்கேன். இவனுங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு 10% to 12% சம்பாரிச்சு கொடுத்தாவே போதும். அதுக்கப்புறம் வந்து பெருசாக சம்பாதிக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த க்ரோத் ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட வாங்கி தான் வச்சுருக்கேன். அதில் ஒரு 20% அப்படின்றது என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் க்ரோத் ஸ்டாக்ஸாக வாங்கி வச்சுருக்கேன். எதுக்கு? ஒரு ஆசை தான். ஸ்டாக் வாங்கினோடனே 2-3 மாதத்தில் ஒரு 20% சம்பாரிச்சு கொடுக்கணும், அல்லது ஒரு வருஷத்தில் 40% சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் க்ரோத் ஸ்டாக்ஸ் போட்டு வைக்க வேண்டியதுதான். அதே மாதிரி கீழ் நோக்கி நல்லா படுத்து கிடக்கக்கூடிய ஷேர்ஸ் வாங்கி வச்சா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 20% சம்பாரிச்சு தருவானா அப்படின்ற மாதிரி மீன் டிவர்ஷன் ஸ்டாக்ஸு. நான் அதே மாதிரி புரோக்கரேஜ் கால்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் கூட தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னால் உருப்படியாக பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஷேர்கள் 100%, 200%, 500%, 1000% சம்பாதிச்சு தரான். அதில் ஒரு பயலையும் என்னால் பிடிக்க முடியலையே அப்படின்றதான் என்னுடைய வருத்தம். அதுக்கு முக்கிய காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, வாங்குறது 3000-4000 ரூபாய்க்கு. அதனால் அது ஒரு 30%, 40% வந்தாவே கொடுத்து விடுற மாதிரி ஆகிடுது. இதுவே ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினா கூட பாதி கழட்டி விட்டு பாதி வைக்கலாம். எனக்கு என்னமோ மல்டிபேக்கரை பிடிக்க முடியாத காரணம் அது ஒன்று தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லா ஏரியாலையும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நண்பர்களே, இந்த 2 ஸ்டீல் கம்பெனியுமே நல்ல அழகு தான். பொதுவாகவே ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் வந்து டக்குன்னு மேல் நோக்கி மேலே ஏறி வந்துடுவானு மெட்டல் இண்டஸ்ட்ரியில். இப்போ இந்த ஜிண்டால் ஸ்டீல் அப்படின்றவனும் கரெக்டாக ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான், 956. ஸோ இவன் ஃபஸ்ட்டு 1100 வரப்போகிறானா, இல்லை டாடா ஸ்டீல் அவனு ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவல்லே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இவன் ஃபஸ்ட்டு 180 ரூபா வரப்போகிறானா, இவன் மேல் நோக்கி ஏறி வரப்போகிறானா, அல்லது ஜிண்டால் ஸ்டீல் மேல் நோக்கி ஏறி வரப்போகிறானா. ஜிண்டால் ஸ்டீல் அவனுடைய பழைய கையை பிடிச்சா 15%. அதே சமயம் இந்த டாடா ஸ்டீல் அவனுடைய பழைய கையை திருப்பி பிடிச்சா 18%. ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் இந்த டாடா ஸ்டீல் தான் முதல்ல ஃபஸ்ட்டு மேல் நோக்கி ஏறி வரணும். ஏன்னா அதில் பழைய ஹை வந்தான்னாவே 18% உள்ளே இருக்குது. நண்பர்களே, இந்த ஜூபிட்டர் வேகன் அப்படின்றது வந்து மேலிருந்து கீழே சரிஞ்சு கிடக்கு. அப்போ அவன் மேல் நோக்கி ஏறி வரக்கு ஃபண்டமெண்டல் சப்போர்ட் பண்ணுமா?
எவ்வளவு தூரம் இறங்கி கிடக்கிறான் பாருங்க இந்த ஜூபிட்டர் வேகன். ஆல்மோஸ்ட் மேல் நோக்கி வர மாதிரி இருந்தால் 750 ரூபா வரணும், இப்போ 550 ரூபாயில் ஆடிக்கிட்டு இருக்கான். என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவனுடைய பிஎன்எல்லாம் எடுத்து பார்க்கல நல்ல growth இருக்கணும். தற்சமயம் வரைக்கும் growth இருக்கிற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்கான். என்ன அவனுடைய ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட் எடுத்து பார்த்தாலும் அதுவும் ஒன்றும் மோசமெல்லாம் கிடையாது. ஸோ சீக்கிரமாக இந்த ஜூபிட்டர் வேகன்ஸ் அவனுடைய பழைய ஒரு இடம் வந்து காமிச்சா பாவம் உச்சத்தில் வாங்கினவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க, கொஞ்சோண்டு குவான்டிட்டி குறைச்சிக்கலாமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ சீக்கிரமாக இந்த ஜூபிட்டர் வேகன்ஸ் 750 ரூபா வரக்கு வாழ்த்துக்கள். ஐயோ என் மனசு எங்கிட்ட இல்லவே இல்லை நண்பர்களே. அதாவது என்ன ஒரு அதிசயம் நடக்குதுன்னா ஷேர் மார்க்கெட் கீழே விழுகும் பொழுது நல்ல லாஸ் வருது. எனக்கெல்லாம் ஒரு 40,000 ரூபா பக்கம் லாஸ் வந்துச்சு. இப்போ ஷேர் மார்க்கெட் இன்னும் பழைய ஹையே வந்து சேரல, பாதி தூரம் தான் வந்திருக்கான். இருந்தாலும் இந்த 40 ரூபா லாஸ் போய் கூட ஒரு 20 ரூபா வந்துருச்சுன்னா எவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஏறிட்டே இருந்தப்போ போர்ட்ஃபோலியோ ஏறவே இல்லை. ஆனால் ஷேர் மார்க்கெட் இறங்கி அப்புறம் ஏற ஆரம்பிக்கும் பொழுது அருமையான லாபம் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் இறங்கி ஏறிச்சுன்னா தான் ரொம்ப சந்தோஷம் வரும். இந்த பாலா மைன்ஸ் ஆல்கல் அமைன்ஸ் அப்படின்ற 2 பேர் ஜோடி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏறிட்டு இருக்கானுங்க. எப்பாவது ஒரு இடம் இந்த மாதிரி நிகழ்வு வரும். இன்னைக்கு அந்த மாதிரி பாலாஜி மைன்ஸ் ஆல்கல் அமைன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. நண்பர்களே, யாராவது இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் எஸ்கார்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? பாவம் மனசு நொந்து போயிருப்பீங்க. ஆனாலும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் இறங்கி கடைசியில் அவன் ஒரு சப்போர்ட் லெவல் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கான். டபக்குன்னு இதெல்லாம் ரொம்ப வேகமாக மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர் தான். 3 மாதம் கழிச்சு பார்க்கும்பொழுது அவனுடைய பழைய கை 3600 ரூபா வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஸோ அந்த வகையில் இவன் சீக்கிரமாக ஒரு 3600 ரூபா வந்துச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வரும். அதே மாதிரி தான் இந்த எஸ்கார்ட்ஸ் குபாட்டா அவன்லாம் ட்ரெண்ட் பிடிச்சி ஏறினா ஏறிட்டே தான் இருக்கிற மாதிரி இருந்திருக்கான். இவனு வந்து தற்சமயத்துக்கு பாவ சப்போர்ட்டில் வந்து உளுந்து கிடக்கிறான். இங்கிருந்து இவனு டக்குன்னு ஒரு 4200 வந்துச்சுன்னா இந்த 2 ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வரும். நண்பர்களே, இந்த ஜில்லட் இந்தியா ஷேர் பார்த்தீங்களா? ஆடா சாமி, இவன்லாம் மனுஷனே கிடையாது, எப்படி பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான் பாருங்க. பார்க்கறதுக்கு பொறி உருண்ட மாதிரி இருப்பார், ஆனாலும் பெரிய வேலையை பார்த்து விட்டாரியா அப்படின்ற மாதிரி. இந்த ஜில்லட்டு இதெல்லாம் என்னையா ஜில்லட்டு அப்படின்ற மாதிரி 8000 ரூபா பக்கத்தில் இருந்த ஷேர் அவன் பாட்டுக்கு கீழே இறங்கி 4000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான் 2023 ஸ்டார்டிங்கில். இப்போ மறுபடியும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு எடுத்து பார்க்குறோம், அவனுடைய பழைய ஹை கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். 1 வருஷம் கழிச்சு உன்னை நான் பார்க்குறேன், உன்னை இந்த நிலைமையிலேயே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பணத்தை எப்படி டபுள் பண்ணி விட்டுருக்கான் பாருங்க இந்த ஜில்லட்டு. அதாவது இதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற வியாபாரம். இதெல்லாம் இது முன்னாடி 8000 ரூபா இருந்திருக்கு, 50% இறங்கியிருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் பழையபடி 8000 ரூபா வருவான் அப்படின்றது இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச வியாபாரம். அந்த வகையில் யாராவது ஜில்லட் வாங்கி டபுள் பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு வாழ்த்துக்கள். நேத்தா ஒரு நண்பர் வந்து ஒரு ஆர்சிஎஃப்ல பணத்தை டபுள் பண்ணி விட்டேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி இந்த ஜில்லட்லேயும் பணத்தை நீங்கள் டபுள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சாதாரண ஆளே கிடையாது. நண்பர்களே, இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இதுக்கு முன்னாடி டக்குன்னு 100 ரூபாயெல்லாம் போகிற மாதிரி ரொம்ப வேகமாக போனான். எங்கிருந்து 40 ரூபாயிலிருந்து அதுக்கு முன்னாடி 100 ரூபா போய் தான் தீர்வுன்ற மாதிரி போனால் அதுக்கப்புறம் அவன் ஒரு 8 மாதமாகவே நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கான். அந்த வகையில் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தற்சமயத்துக்கு ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கான். இங்கிருந்து ஒரு 75 ரூபா வந்துச்சுன்னா கூட ஒரு சின்ன விஷயம் கிடையாது. 63 ரூபா ஷேர் 75 ரூபா வந்துச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். எங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த ஏசியன் பெயிண்ட் ஷேர்லாம் யாராவது வாங்கி வச்சுருப்பாங்க. அவனு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி ஒரு வழியாக 2700 ரூபாயிலிருந்து 3185 ரூபா வந்துட்டான். நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், வெறும் 14% தான் ஏறி வந்திருக்கா. பட் இருந்தாலும் இந்த பேட்டர்னை மதித்து இந்த பேட்டர்னுக்கு ஒரு மரியாதை கொடுத்து இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 14% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கா. இன்னொரு 14% ஏறினா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஏஷியன் பெயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே நேராக போய் பெர்கர் பெயிண்ட்டை போய் பாருங்கள். அவன் பாருங்க என்ன வேலை பண்ணியிருக்கான்னு, சின்ன பையா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா 35% அவனுடைய லோ ரேட்லேருந்து ஏறி இருக்கான். ஸோ அப்போ இந்த 2 பெயிண்ட் கம்பெனியுமே அவனுடைய பழைய ஹையை வந்து தொடுற மாதிரி இருந்தால் கடைசியில் பெர்கர் பெயிண்ட்டே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பெர்கர் பெயிண்ட் வந்து அவனுடைய பழைய ஹையை தொடுதா இல்லை ஏஷியன் பெயிண்ட் வந்து அவனுடைய பழைய ஹையை தொடுதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த சமயத்தில் சேல் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? விளையாட்டு போல் உங்களுக்கு ஒரு கும்பா பாடி விட்டு போயிட்டான். சமீபத்தில் டாடா ஸ்டீலோட போட்டி போட்டு 180 ரூபா போனான். இவனு 180 ரூபா வந்து அவனு 180 ரூபா வந்து கடைசியில் என்ன ஆச்சுன்னா 2 பேருமே 30% கீழே இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ செயில் அப்படின்ற ஷேர் விளையாட்டு போல் ஆல்மோஸ்ட் 30% இறங்கி சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் மேல் நோக்கி வர்றான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நண்பர்களே, இந்த அப்பல்லோ டயர் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா?
ஏற்கனவே நல்லா பாசிட்டிவாக பிரேக் அவுட் ஆனங்காட்டி நம்மளுக்கு லாபத்தை எங்கேயோ பிச்சுட்டு தரப்போகிறான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் காத்துக்கிட்டு கிடந்தாங்க. அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அப்படியே சரியான ஃபால். இப்போ மறுபடியும் 500 ரூபாயிலிருந்து அவனுடைய பழைய 560 ரூபா வந்துச்சுன்னா கூட ஒரு 10% மேல் நோக்கி ஏறி சந்தோஷத்தை கொடுக்குமா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.